இந்த படத்தோட ஹீரோவ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனும் அவனோட அப்பாவோட டாக்ஸி எடுத்துகிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கிளம்புறான். போகும்போது அது டாக்ஸிங்கிறதால அதில் ஒரு பொண்ணு ஏறி உட்காந்துக்குச்சு. இவனும் இல்லைங்க நீங்கள் இறங்குங்க, நான் வந்து பர்சனல் யூஸ்க்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை, காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஜாலியாக உட்காந்துட்ருக்கு. ஓகே ஓகே, இது இந்த ஒரு கஸ்டமர் தானே இவங்களை இறக்கி விட்டுட்டு நம்ம பார்ட்டிக்கு போகலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக டைப்பில் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோ கூட நல்லா ஜாலியாக பேசி மிங்கலாக ஆரம்பிச்சிட்டா. போகும்போதே நல்லா ஐஸ்கிரீம் வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஒரு டேப்லெட் கொடுக்குறா, அதே நம்ம ஹீரோ வாங்கி போட்டுக்கிறான். எதுனே ஒரு இது கூட கேட்கல, கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டான். அப்புறம் நேராக வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறா. இவனும் பின்னாடியே போயிட்டான். ஓகே, இது பார்ட்டி விட நல்லா இருக்குது, நம்ம இங்கேயே என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி நைட்டுங்கிற மாதிரி. அங்கே போனால் அந்த பொண்ணு கத்தி எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிக்கிறா. அந்த கத்தியை வச்சு விளையாடும்போது அந்த பையன் கையில் எதுவுமே படலை. ஆனால் இவன் குத்தும்போது அந்த பொண்ணு கையில் காயம் பட்டுடுச்சு. அதை டிஷ்ஷு வச்சு தொடச்சிட்டு இருக்கும்போது 2 இடத்துக்குள்ள ஸ்பார்க் ஆகிடுது. அப்படியே நேராக அது பெட்ரூம் வரையும் போய் 2 பேரும் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த நைட்டு ஓவர் ஆகுது. அடுத்த நாள் காலையில் முடிக்கும்போது நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா பக்கத்தில் அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமாக செத்து கிடக்குறா. யாரோ கொன்று போட்டிருக்கிறாங்க, கொலை பண்ணி. அந்த இவன் பார்த்ததும் பயந்துட்டான். ஓகே, இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான். உடனே வெளியே கிளம்பும்போது தான் தெரியுது நைட்டு வந்து கத்தி வச்சு விளையாடிருப்பாங்க இல்லையா, அந்த கத்தியில் பிளட் அப்படியே இருக்குது. ஓகே, இதை விட்டுட்டு போகணும், நம்ம தான் மாட்டிப்போங்கிற மாதிரி அந்த கத்தி எடுத்து கழுவி அவன் எடுத்து கையோட கொண்டு போயிடுறான். போகிற வழியில் ஹீரோ சந்தேக கேஸில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான். அவங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா இவன் தான் கையிலே கத்தி வச்சுருக்கானே, அதை மறைச்சி ஒர்க் அவுட் பேக்கெட்டில் தான் வச்சுருப்பான். அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் தான் கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எவிடன்ஸ் ஃபுல்லாக இவனுக்கு எதிராக இருக்கிறதால இவனை தூக்கி ஜெயிலில் வச்சிடுறாங்க. அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு அட்வொகேட் அவனை தாண்டி போயிட்டுருப்பார். அவனை பார்த்ததுமே இவன் ஃபேஸ் என்ன அப்பாவி மாதிரி இருக்குது, இவன் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அங்கே உள்ளவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு வந்திருக்கான், ரேபிஸ்ட்டுன்னு. இவனை பார்த்து அப்பெல்லாம் தெரியலையே, இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோட்ட வந்து பேசுகிறேன் எல்லாம் அவன் சொன்னது ஓகே, நான் உனக்காக வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாதாட ஆரம்பிக்கிறான். எவிடன்ஸ் எல்லாம் பக்கவாக இருக்கிறதால இவன் தான் அவன் கொலை பண்ணியிருப்பாங்கிற மாதிரி போலீஸ்க்கு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. இவனை வந்து நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு இந்த அட்வொகேட் ரொம்ப போராடுறாரு. அதுக்கிடையில் இவனை வந்து ஜெயிலுக்கு மாற்றிட்டாங்க, மெயின் ஜெயிலுக்கு. இவங்க வந்து இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். வந்து ரொம்ப இவன் மட்டும் தான் இன்னசென்ட், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இன்னசென்ட்டாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே கொலை பண்ணிட்டு வந்துடு ரவுடி இப்படி இருக்கிறதால இவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுலேயும் அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர் இவனை வந்து கயிற்றுல கட்டி தொங்கையே விட்டா செத்துருப்பான். அந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தி லாஸ்ட்டில் இந்த அட்வொகேட் ரொம்ப போராடி இவன் வந்து கொல்லலை, அவன் அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருந்திருப்பான் போல். அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி, அவன் தான் இவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கான். நைட்டு வந்து இவன் இருக்கும்போது இவன் வந்து ட்ரக்ஸ் எடுத்துருந்தான் இல்லையா, ஸோ அதனால் இவன் வந்து ஃபுல்லாக மாட்டாயிட்டான். இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து உண்மையை நிரூபித்து வெளியே எடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போகிறக்கு மட்டும் இருந்த வாழ்க்கை அவனுக்கு வராது இல்லையா. வந்து ரொம்ப வெளியே வந்தோன்னு யாருமே அவனை வந்து பார்க்குற பார்வையிலே தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து கொலை தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம ஜெயிலுக்கு போகிறக்கு மட்டும் இருந்த வாழ்க்கை வேறு, இப்போ இருக்கிற வாழ்க்கை வேறுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிச்சான். ஒரே நைட்லேயே அவனோட வாழ்க்கையே வித்தியாசமாக மாறிடுச்சு.